பொதுவாக உலகம் முழுவதுமாய் பாம் சண்டே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாமும் கொண்டாடலாம், தப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கும் ஓலை கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ வெளியே வச்சுக்கிறாங்க, யாராவது கொடுங்களாம்ப்பா அவங்களாம் கொடுத்துட்டீங்க, கொடுங்களேன், எல்லாம் வச்சுக்கிறீங்களா? வெரி குட், சூப்பர். அதனால் நம்மளும் கொண்டாடனா இருக்குது இல்லை? ஏனென்றால் வேதத்தில் சில காரியங்களை அதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒருவேளை கையில் ஓலை வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதை நீங்கள் இந்த மாதிரி சிலுவை பண்ணலாம், இல்லை கையில் வாட்ச் பண்ணலாம், இல்லை கழுத்தில் நெக்லஸ் பண்ணலாம், இல்லை அதோடைய நரம்பு ஒன்று இருக்கும் நடுவில், அதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம், அப்படியே மாட்டிக்கொள்ளலாம். அதனால் இன்றைக்கு உலகம் முழுதுமாய் பாம் சண்டேவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழில் யார் குருத்தோலை ஞாயிறுன்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன கேட்காதீங்க. ஏன்னா பாம்னா பனை தானே, பனை ஞாயிறுன்னு தானே சொல்லியிருக்கணும். அதனால் தமிழில் எதுக்கு அப்படி வைத்தார்கள் என்று கேட்காதீங்க. அது நான் வைக்கல, அதனால் வைத்தவர்களை போய் கேளுங்க. வேதத்தில் சில காரியங்களை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ரைட். இப்போ வேதத்தில் குருத்தோலை பிடித்துக்கொண்டு இயேசு வரும் பொழுது ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆர்ப்பரிப்பு எப்போ வரும் அப்படின்னா, ஒரு பயங்கரமான சந்தோஷம், ஒரு உற்சாகமான சந்தோஷம் வரும்பொழுது ஆர்ப்பரிப்பு வருகிறதாய் இருக்கிறது. எப்பவுமே நம்ம ரொம்ப சத்தம் போட்டு அமக்கலெல்லாம் பண்ண மாட்டோம், பண்ணுவோமா? அப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று அந்த இடம் நமக்கு பிடிச்சதாக இருக்கணும், இல்லை நமக்கு பிடிச்சவங்க வருகிறவர்களாய் இருக்கணும். சில நேரத்தில் இந்த விமான நிலையத்தில் போய் நிற்கும்பொழுது முதல்லாம் இந்த கணவர்லாம் ரொம்ப துபாய் ஏதோ ஒரு ஊரில் வேலை செஞ்சுட்டு வரும்போது அவங்க மனைவிகள் பார்த்தோன்னே கட்டுப்பிடித்து அழுவார்கள். இப்போ நாகரிகம் மாறிவிட்டது, மோளை வரைக்கும் அடித்து வர வைக்கிற மனைவிகள் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாய் ஆர்ப்பரிப்பார்கள் அவர்களை பார்த்ததுக்காக. அதே போல் இயேசு அவர் பஸ்காவுக்கு முன்பதாய் வரும்பொழுது அவரை பார்த்து ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதில் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இதில் கொண்டாடுவதும் அல்லது கொண்டாடாமல் இருப்பதும் உங்கள் கையில் விட்டுறேன். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி முடித்து விடுகிறேன். இதில் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு காரியமும் புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு காரியமும் குருத்தோலை என்றால் என்ன அப்படின்றத மாத்திரம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். புக் ஆஃப் லெவிட்டிக்ஸ் 23:40 பார்க்கலாம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலர்களையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். இப்ப பாருங்களேன், ஏன் ஈஸ்டருக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை குருத்தொலையாய் கொண்டாடுகிறார்கள் என்றால், முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்கிறது. வாரத்துடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்கு. அப்போ உயிர்த்தெழுதல்னால ஈஸ்டராய் கொண்டாடுகிறபடினால, அது என்னைக்கெல்லாம் கேட்காதீங்க, ஈஸ்டராய் இருப்பதுனால 7 நாளும் குருத்தொலை கொண்டு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டாட வேண்டியது அவசியமானதாய் இருந்தது பழைய ஏற்பாட்டின் காலத்தில். அப்போ இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தொடங்கி உயிர்த்தெழுகிற நாள் வரைக்கும் அல்லது ஈஸ்டர் பண்டிகை வர வரைக்கும் ஆலயத்தில் என்ன நடக்கணும்னா, காலை தோறும் வந்து நீங்கள் ஓலையை எடுத்துட்டு வந்து ஆண்டருக்கு முன்பதாய் ஆர்ப்பரிப்பது அவசியமானதாய் இருக்கிறது. அது மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதாய் இருக்கிறது, சந்தோஷத்தை தெரிவிக்கிறது. இப்போ யாராவது பெரிய ஆட்களை கூப்பிட்டா நம்ம ஊரில் சால்வை போடுவாங்க, இல்லைன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா கை தட்டுவாங்க. சபையில் எதனா ஒன்று பண்ணிட்டா நம்ம கை தட்டுவோம். அப்போ எதுக்கென்றால் அவங்கள நம்ம சந்தோஷமாக இருப்பதை காண்பிப்பது,
அதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் 7 நாளும் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை அது குருத்தோலையை கொண்டு வருகிறது. அது குருத்தோலை எது வேணா இருக்கலாம். ஆனால் அதில் முதன்மையான காரியங்கள் என்னவென்றால், இந்த குருத்தோலையை நீங்கள் பிடுங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது அந்த பனை மரமோ அல்லது என்ன மரமாக இருந்தாலும் அது வளர்வதற்கு ரொம்ப கடினம். தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப லேட்டாக அந்த பாலையை வெட்டினா கூட மரம் தாங்கி அது திரும்ப அடுத்த பாலையை விட்டுரும். ஆனால் அந்த குருத்தை பிடுங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மரம் வளர்றது ரொம்ப கஷ்டப்படும். சில நேரத்தில் மரம் பட்டும் போய்விடும். ஆனால் எதற்காய் இதை ஆண்டவர் சொல்லியிருக்கார் வேதத்தில், அல்லது எதற்காய் இதை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்றால், நீதிமானுடைய வாழ்க்கையில் முதன்மையான காரியங்களை அல்லது முதல்ல முளைக்கிற காரியங்களை அல்லது எது அவனுடைய வாழ்க்கைக்கு ஆழமாக இருக்கிறது என்று எண்ணுகிறார்களோ அந்த காரியத்தை தான் கொண்டு வந்து ஆலயத்தில் 7 நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களுக்கு விளங்குதான் தெரியல. நம்ம வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம், இதை பிடுங்கிட்டா நம்ம வாழ்க்கை வளர்றதே கஷ்டங்க, வாழ்வதே கடினம் என்று எண்ணுகிற காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுமா, கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நீங்கள் அப்படியே வேதத்துடைய கடைசி புத்தகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:9 பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இங்க பாருங்களேன், எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டே வருகிறார். நீங்க 7ஆம் அதிகாரம் முதல் தொடங்கி வாசித்து கொண்டே வருவீர்கள் என்றால் 12 கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருவராய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே? ஆண்டவருடைய சமூகத்தில் 144,000 பேர். இவங்க யாரு என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இரும்புலியூர்லேருந்து, குருவாஞ்சூர்லேருந்து, படப்பிலிருந்து இருக்கிறவர்கள் அங்கே இருப்பதை இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு? எனக்கு தெரியலங்க. அங்கே 12 கோத்திரம். நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிக்கொள்ளுங்க. இந்த 144,000 பேர் தவிர்த்து யாரெல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா வாச முடியுங்க. இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்க பாருங்களேன், இப்போ அங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன சொல்லுகிறது என்றால் 7 நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் எப்படி இருந்தாங்களாம்? வெள்ளை அங்கி தரித்து கொண்டு கையிலே குருத்தோலை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியான ஒரு சிங்காசனத்துக்கு முன்பதாய் இருந்தார்கள். உடனே என்ன கேட்காதீங்க, நாங்கள் செத்து போகும்போது எங்கள் கையில் ஓலை இருக்குமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சிலர்லாம் கேட்பாங்க. ஒரு நாள் அப்படி தான் ஒரு காலேஜில் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கேட்டான், இந்த வசனம் போட்டிருக்குதே, அப்போ நான் சாகும் போது என் பொட்டியில் ஒரு பண ஓலை வச்சிருங்க, எழும்பும் போது அந்த பண ஓலையோடு போயிடுவேன் அப்படின்னா. கரெக்ட் தானே அவன் கேட்டது? தப்பா ரைட்டாங்க? வசனத்தின்படி தப்பா ரைட்டா? கரெக்டு தானே? அப்போ அங்கே யார் பண ஓலை சப்ளை பண்ணா? இங்கேயாவது நான் வெட்டின்னு வந்து வெளியே வச்சிருக்கிறேன், உங்களுக்கு போகும்போது வீட்டுக்கு ஒன்று எடுத்துட்டு போங்க, இல்லை கையில் வச்சிருங்க. அங்கே யார் பண ஓலை எடுத்து வந்து கொடுத்தா? நீங்கள் பார்க்கறத பார்த்தா எங்களை அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க. அங்கே திருநெல்வேலியிருந்து நாடார் வந்து கடை வைத்து கொண்டிருந்தார், அவர் அங்கே சப்ளை பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. அங்கே யார் இருந்தாங்க எனக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் கையில் வைத்திருக்கிற அந்த ஓலை அல்ல, அந்த ஓலை என்னன்னு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் முக்கியமாக இன்றைக்குரிய பிரசங்கமாக இருக்க பொழுது. அப்போது யோவான் சொல்லுகிறான், திரளான கூட்டம், என்ன கூட முடியாத அளவுக்கு கூட்டம், எல்லா ஜாதியாரும் எல்லா பாஷைக்காரும் அங்கே இருந்தார்கள். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க முதல் பகுதியை வாசிப்பீர்கள் என்றால் யூதர்களை குறித்து அங்கே சொல்லுகிறது 144,000 பேர். அதுக்கப்புறம் வருகிறது புறஜாதியார். அப்படின்னா நீங்களும் நானும், நம்ம எல்லா ஜாதியாரும் எல்லா மதத்தாரும் அல்லது எல்லா பாஷைக்காரரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றும் பொழுது, இயேசுவை போல இருக்கும் பொழுது, அதுல முதல் பகுதியில் நீங்க 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் முத்தரிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லுகிறது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாய் நிற்பார்கள்.
இங்க பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு? ஓசனா என்று சொல்லுவோம். இந்த வசனம் எங்க நிறைவேறியது என்றால், இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது அவர் உள்ளே வரும்பொழுது ஓலைகளை ஆட்டி ஓசனா என்று சொன்னாங்க. அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓசனா கிடையாது. நீங்க இன்னைக்கும் ஓசனா போடலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது அவர் வந்த பிறகு அன்றைக்கு காட்டிய ஓலைகளை ஆட்டிக்கொண்டு வீதியில விரித்து அல்லது தங்களுடைய உடைகளை விரித்து ஓசனா என்று பாடினவர்கள் சிலுவையில் முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் அங்க போன பிறகு வெளிப்படுத்தல வந்த பிறகு அவங்க ஓசனா அப்படின்ற வார்த்தை அங்க பயன்படுத்தவே இல்லை. அப்ப அங்க என்ன பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதுதான் ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். இப்ப 2 இடத்துலயோ பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறது. அதனால உங்க கையில ஓலை இருப்பது தவறல்ல, நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அதை நீங்க வீட்டில் கொண்டு போய் பத்திரமா வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்ச என்ன ஒரு பொருளை பண்ணி வைங்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை சிலுவை தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சிலுவை இருக்கிறான், அவனை கொண்டு போய் நீங்க பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அது எனக்கு இருக்கானா? இருக்கான். ரைட். ஆனா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், இந்த குருத்து ஓலை ரொம்ப ஆழமா ஆணியானதா இருக்கிறது. இந்த பாம் அல்லது பனை என்று பார்க்கும்பொழுது ஏன் அந்த குருத்து வேதத்தில் குறிப்பிடுகிறது என்றால், இந்த பனம் குருத்து இருக்கு பார்த்தீங்களா, அது எத்தனை வருஷம் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியுமா? 100 ஆண்டுகள் கழிந்தாலும் உறுதியானதா இருக்கும். இந்த திருவள்ளுவர் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு, தாடி வச்சுட்டு இருந்தாரு. அவர் திருக்குறள் எழுதினாராம் தெரியுமா? எதுல எழுதினாரு? ஓலையில. எத்தனை காலங்கள் போனாலும் ஓலை என்றைக்குமே அவ்வளவு சீக்கிரம் உடைந்து போகாது. சயின்டிஸ்ட் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல 100 ஆண்டுகளுக்கும் உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்குமா. அதனால தான் என்னமோ தெரியல, ஓலையை போல அல்லது பனையை போல நீதிமான் இருக்கணும் என்று நாம் பார்க்கிறோம். இது 100 ஆண்டுக்கு மேல உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கும். 2வது ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமாங்க? பனைமரம் வளர்றதுக்கு எத்தனை பேர் தண்ணி ஊத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? என்னங்க, நீங்க கிழக்க கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம்லாம் வந்தீங்க வச்சிங்களேன், அங்கெல்லாம் பனை தான் சாகுபடியே பண்ணுவாங்க. அங்கே தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா நாட்டு சர்க்கரை சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டீங்கன்னா சுகர் கம்மி ஆகிடும் என்று பகிரங்கமாய் போய் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது எனக்கு தெரியவில்லை, அது உங்களிடத்தில் விட்டுறேன். இப்போ அங்கெல்லாம் போனீங்கன்னா பனை தான் சாகுபடி செய்வாங்க. இந்த பனை மரத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? தண்ணி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. 2வது, பனை மரத்துக்கு யாரும் வேலி அடைத்து பாதுகாக்க மாட்டாங்க. அதனால தான் என்னமோ தெரியல, நான் போன உடனே நடராத்திரில் குருத்தை பிடிங்கன்னு வந்துட்டேன். பார்த்துருந்தாங்கன்னா துரத்தி இருப்பாங்க. இது தென்னை. அப்போ அதையும் பார்க்கல யாரும். அப்போ என்னன்னா என்ன பிரச்சனைனா, இது யாரும் வேலி அடைத்து பார்க்க மாட்டார்கள். அதை பராமரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குன்னா, நீங்களும் நானும் பனையை போல குருத்தை போல வேதத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டியது. நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, உன் சந்ததியும் உன் சந்தானத்தின் மேலேயும் ஆசீர்வாதத்தை. அப்போ நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது நிலையான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். நீதிமான அல்லது பனை மரத்தை யாரும் தண்ணி ஊற்றி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் அவன் வேத வசனத்தை வாசிக்க 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 தானாகவே வளர்கிறவனாய் இருக்கிறான். நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கணும்னு இல்லை. யாரு வேலி அடைக்கணும்? தோட்டக்காரன் வேலி அடைக்கணும்னு அவசியமே கிடையாது. சிலர்லாம் கேட்பாங்க, நீங்கள் ஹவுஸ் விசிட்டிங்கே வரமான்றீங்க, எங்கள் வீடுகளுக்கே வரமான்றீங்க. நான் கேட்குறது என்னன்னா, நான் வந்து உன் வீட்டுக்கு உட்காந்து இருக்கிற பஜ்ஜி போண்டா தின்னுட்டு போகிறதுக்கு எனக்கு அவசியமே. ஏன்னா உன்னை பிரித்தெடுத்தவர் ஆண்டவர், அப்படி தானே? அப்போ யார் கனி கொடுக்கணும்? நீங்கள் தான் அழகாக வளர்ந்து நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களை நான் என்னத்துக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவேன்? எல்லை பாதுகாப்பதுக்கு தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பனை மரத்தை வச்சு தான் நிலத்தை அளப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அதை தூரத்தை தெரிந்து பாருங்க, பனை மரம் நெடுக்கா வசதியாக நீளமாக இருக்க பாருங்க, அது வரைக்கும் நம்ம நிலன்னுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஃபென்ஸே பனை மரமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபென்ஸு தேவையில்லை, ஆனால் எல்லையே பனை மரத்தை வச்சு தான் போடுவாங்க.
அப்போ நீதிமானை வைத்து தான் அந்த தேசத்தையே ஆண்டவர் எடை போடுகிறார். எப்படி அப்படின்னா, ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் லோத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய பேரம் பேசிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? அந்த பேரத்தில் யார் ஜெயிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் தான் ஜெயிச்சாரு. ஏனென்றால் அவன் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கான், 50 20 வந்துக்கிட்டே இருக்கிறான். நீதிமானை ஆண்டவர் அழகாய் பிரித்தெடுக்கிறவராய் இருக்கிறார். இப்போ உங்களை வைத்து தான் இந்த தேசமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சுகமாய் சுபமாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது, இந்த பனைமரம் இருக்கு பார்த்தீங்களா, அது அல்லது இந்த குருத்து நீங்க பிடிங்கிட்டீங்கன்னா ஏன் அந்த மரத்துக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னா, நேராக அதோடைய வேறு கனெக்ட் ஆகிருக்கணும். நீங்கள் போயிட்டு இன்றைக்கு யாரா பாட்னி படித்தவங்களை கேட்டு பாருங்களேன், இந்த பனம் குருத்து இருக்குது பார்த்தீங்களா, நடு குருத்து, அதோட டைரெக்டாக வேறு கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதை பிடுங்கிட்டீங்கன்னா தான் ரொம்ப பிரச்சனை. அதனால தான் அந்த மரம் பட்டு போகிற அளவுக்கு கூட ப்ராப்ளம் வரும். அப்போது நீங்களும் நானும் எதற்கு ஆண்டவர் முதன்மையானதை கொண்டு வந்து ஆலயத்தில் மகிழ்ச்சியை காட்ட வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று பார்க்கிறார் என்றால், நம்ம வேறு டைரெக்டாக வேத வசனத்தில் இருக்கணும், வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. இந்த பனைமரம் என்றைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணவே பண்ணாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு வேளை நெல் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேலி அடைக்கணும். அதுக்கு வேலி அடைக்கணும். அறுவடை வேணும்னா வேலி அடைக்கணும், எலி வராமல் பாதுகாக்கணும், பன்றி வராமல் கரண்ட் வேலி வைக்கணும். ஆனால் பனைமரத்துக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. அது இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணதே கிடையாது. அது பாட்டுன்னு போட்ட இடத்துல அது பாட்டுன்னு முளைச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் போடக்கூட வேண்டாம், அதுவே பழம் பழுத்து காய்த்து கீழே விழுகிற இடத்துல அதுவே முளைக்கும். நம்ம தான் என்ன பண்ணுவோன்னா, அதை கூட விடாமல் பனங்கிழங்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு அதையும் பிடுங்கி தின்றுவோம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு பனங்கிழங்கும் ஒரு பனைமரம். எத்தனை பேர் பனங்கிழங்கு சாப்பிட்டுக்கிறீங்க? 4 சாப்பிட்டீங்கன்னா 4 பனைமரத்தை முழுசாக முழுங்கிக்கிறீங்க. ஞாபகம் வச்சுங்க. நம்மளாம் பனைமரத்தையே முழுங்குற ஆளாம் இது பனங்கிழங்கு சாப்பிட்டா. அதை விட்டுருங்க. இப்போ எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த பனங்கிழங்கை வளர்க்குறது கூட பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுவா பழுத்து அதுவா கொட்டி அதுவா முளைச்சி பனஞ்சோலையாகி மாறிடும். தெரியுமா உங்களுக்கு? இதை எடுத்து பனைமரத்தை எடுத்து வரிசையாய் 5 அடி இடைவெளி விட்டு நம் பனங்கிழங்கை நெட்டு வைப்போம் அப்படின்னு எந்த விவசாயம் செய்கிறானா? கிடையாது. நீதிமான் அப்படி தான் இருக்கணும். தான் நீதி உள்ளவனாய் வாழும்பொழுது அடுத்து அவன் சந்ததி எப்படி இருக்கணும்? தானாகவே முளைத்து அவனும் நீதி உள்ளவனாய் வாழணும். அவனுடைய சந்ததி அடுத்தது அது முளைத்து அதுவும் வளர்ந்து கொண்டு கனி கொடுக்கிறதா இருக்கணும். 3வது அடுத்தது பார்க்குறோம், பனைமரம் என்றைக்குமே குள்ளமாகவே இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? பனைமரம் உயர இருக்கும். நீங்கள் நிமிந்து பார்த்தா தான் பனைமரத்தில் பனங்காய் இருக்கிறதா ஓலைகள் இருக்கிறதான்னு பார்க்க முடியும். தென்னை மரம் கூட இன்றைக்கி ஹைப்ரிடு வந்துருச்சு. ஹைப்ரிடு வந்து என் ஹைட்டு கூட இல்லை. நீங்கள் பொள்ளாச்சி பக்கம் போனீங்க வச்சிங்களேன், தென்னை மரம் என் ஹைட்டு கூட இல்லை, 6 அடி கூட இல்லை. வேணும்னா ஜேம்ஸ் வந்துருக்காரு, அவர் பொள்ளாச்சி போய் வந்துருக்காரு. என்னன்னா போயிருக்கீங்களா? என் ஹைட்டு கூட இருக்காது, ஆனால் காய் மட்டும் அவ்வளோ காய்க்கும். அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை அதை குடித்தா நம்மளும் வளராத அது போலவே காய் கொடுப்போமோ என்று தெரியவில்லை. அது விட்டுருங்க. இப்போ பனைமரம் என்றைக்குமே குள்ளமாகவே வளர, அது பாட்டு நெடு 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 நெடுன்னு வளர்ந்து போகும். அதை பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்? அண்ணாந்து தான் பார்க்கணும். நீதிமானை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி பார்க்கணும்? உங்கள் பார்வை கீழே இருந்ததுன்னா நீங்கள் நீதிமானை பார்க்கலன்னு அர்த்தம். நீதிமானை பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பார்க்குறவனுக்கு பனைமரத்துடைய பயன்கள் தெரியவே தெரியாது. நீதிமானுடைய பயன் தெரியணும்னா நீங்க நிமிர்ந்து பார்த்தாதான் அவனுடைய நன்மைகளும் குவாலிட்டியும் தெரியும். விவசாயிங்க மேலே பார்க்கும் போதே சொல்லிடுவாங்க, இந்த பனை மரத்துலேருந்து கல் எடுத்தாலோ அல்லது இந்த பனை மரத்துலேருந்து இந்த பாலை எடுத்தாலோ அருமையான சக்கரை வரும், அருமையான கல் வரும், பதனி வரும், பழம் வரும், பழம் பழுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பனை மரத்தை பார்க்கும் போதே சொல்லுவாங்க விவசாயிங்க. அப்போ நீதிமானை பார்க்கும்பொழுது நல்ல குவாலிட்டிஸ் உள்ளவர்களாய் அன்னார்ந்து பார்க்கும்பொழுது இருக்க வேண்டும். அதில் எல்லாமே பயன் உள்ளது தான். தெரியுமா உங்களுக்கு? பனைமரத்தில் எல்லாமே பயன். அவ்வளோ சீக்கிரம் பனைமரத்தில் யாரும் ஏற முடியாது. தென்னை மரத்தில் கூட ஏறிடலாம். நீங்கள் எத்தனை பேர் மரம் ஏறிருக்கீங்க? நான் கேட்குற தென்னை மரம் இல்லை பனை மரம். நீங்கள் உடனே நான் கொய்யா மரம் ஏறிக்கேன் மாமரம் ஏறிக்கேன்னு சொல்லாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க போய் மாமரம் ஏறினீங்கன்னா தென்னை மரத்தில் ஈஸியாக ஏறலாம், பனை மரத்தில்
ஏறவே முடியும். ஏன் தெரியுங்களா? ஏறிட்டீங்கன்னா நீங்கள் இறங்கும் பொழுது அதோடைய சராய்ப்பு உங்கள் உடம்பு தோல் முழுதுமாக ஏறிக்கொள்ளும். அப்போது வேத வசனத்தில் ஒரு நீதிமான் பனையை போல இருந்தால் வச்சுங்களேன், அவன் மேலே ஏறுவது ஈஸியாக இருக்கும். ஆனால் அவனை கவுத்து விட்டு இறங்கணும்னு நினச்சிங்க வச்சுங்களேன், நான் சொல்லலைங்க, உதாரணத்துக்கு தான் சொன்னேன், சராய்ப்பு பயங்கரமாக வந்துடும். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு ஏறுகிற இடத்துலாத்தையும் கீறி எடுத்து தையல் போட வேண்டியதா மாறிவிடும். அப்போது பனை மரம் எல்லாத்துக்கும் பயன்படும். இன்னும் ஒரு படி மேலே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த பனம் இலையில வர அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, பிரான்ச், லீஃபுக்கும் ட்ரங்க்குக்கும் நடுவில் ஒரு பச்சை கலர் தண்டு மாதிரி இருக்கும். அதில் அந்த காலத்தில் ஈட்டிக்கு முன்னாடி சொறி வைத்திருந்தாங்களாம், நல்லா ஊற வச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எதிரியை குத்தும் பொழுது அது நாராக உடம்புக்குள்ளே போயிடும். எலும்பில் பனம் ஓலை உள்ளே போய் சொருகாது, பனம் ஓலையோட அந்த தண்டு. ஆனால் அது உள்ளே போகும்போது, கறிக்குள்ளே உள்ளே போகும்போது நாராக போயிடும். இழுக்கும் பொழுது குத்தி இழுத்தாங்கன்னா அவன் உடம்புல இருக்கிற தசையெல்லாம் பிச்சுக்கிட்டு வருமா அந்த காலத்தில். இப்போல்லாம் எல்லாம் கத்தி வந்துடுச்சு, இன்னும் அட்வான்ஸாக AK-47 வந்துடுச்சு. அதனால் நீங்கள் போய் நான் பனை மரத்தில் கத்தி செஞ்சு குத்த போகிறலாம் போயிடாதீங்க, அது வேஸ்ட்டு, பழைய காலத்து டெக்னிக் அது. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ போர் ஆயுதம் வரைக்கும் பயன்பட்டது. அதே போல் பனை மரத்தோடைய அந்த மெயின் ட்ரங்க் இருக்குல்ல, அதில் வீடு கட்டினாங்கன்னா ரொம்ப நாளைக்கு செல்லு அரிக்கவே அரிக்காது. எனக்கு தெரிஞ்சு செல்லு அரிக்கவே அரிக்காது. இன்றைக்கு தான் யாரும் அதை பயன்படுத்துவதில்லை. அப்போது நீதிமான நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன் நம்ம பாம் சண்டே கொண்டாடுகிறோம், ஏன் குருத்து ரொம்ப அவசியம் அப்படின்னா, குருத்து வேரோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்களும் நானும் நம்மளுடைய குருத்து இயேசுவா இருப்பார் என்றால் நம்ம எங்கே கனெக்டில் இருக்கணும்? வேத வசனத்தில் கனெக்டில் இருக்கணும். நம்மை சுற்றி சூழ்நிலைகள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும், பனைமரத்தை சுற்றி வேலிக்காத்தான் செடி அவ்வளோ வளரும் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அப்போ கூட பனை மரத்தை எதுவுமே பண்ண முடியாது, அது பாட்டுன்னு மேலே வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். எந்த பிரச்சனையோ எந்த சூழ்நிலையோ அது குறை சொல்லவே சொல்லாது, அது பாட்டுன்னு நெடுன்னு வளர்ந்து கொண்டே இருக்கணும். வேதத்தின்படி நீதிமானோ நீங்களும் நானும் எப்படி தெரியுமா வளரணும்? சூழ்நிலைகளை குறை சொல்லாமல், நமக்கு வேலி அடைக்க ஒரு ஆள் வேணும், தண்ணி ஊற்ற ஒரு ஆள் வேணும், நரி வருதான்னு பார்க்க ஒரு ஆள் வேணும், அப்படிலாம் பார்க்காத நம்ம பாட்டு வேத வசனத்தில் வேரூன்றி நிற்போம் என்றால் நெடு என்ன பண்ணோம்? வளர்ந்து போய்கொண்டே இருக்கணும். பனையை போல எப்பொழுதுமே பயனுள்ளவர்களா இருக்கும். இப்போ சிலருடைய பார்வை நீதிமானுடைய பார்வையா இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பனை மரத்தை மேலே நிமிர்ந்து பார்த்தா கழுத்து ஒலிக்குன்ட்டு கீழவே பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்கள விட்டுருங்க, அவங்கள பற்றி நமக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் நீதிமானாக இருந்தால், நீங்கள் பனையை போல குருத்து உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ஆழமாய் இருப்பார் என்றால், ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, வெளிப்படுத்தல் 7:9 படி அங்கே போய் நிற்கும் பொழுது 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் அவசியமானதாக இருக்கிறது. அதை தான் பார்க்க போகிறோம். இதில் சில காரியங்களை முன்னாடி பார்த்துட்டு போயிடலாம். சங்கீதம் 92:12 நமக்கு தெரிஞ்சுதான், நீதிமான் பழைய போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். வளரணுங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா பிரச்சனை, நான் பனையை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வளர்றதே கிடையாது. வளரணும், குருத்து வரணும் அப்படின்னா மரம் வளர்ந்தாதான் குருத்து வரும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க விட்ட 4 இலையில அப்படியே இருப்பீங்க அப்படின்னா நீங்க வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். சில ஆவிக்குரிய பிள்ளைகள்லாம் அப்படிதான், ரட்சிக்கப்பட்ட உடனே சில குணாதிசயங்கள் வரும். அதுல முதல்ல அபிஷேகம் பெற்றுக்கொள்வார்கள், 2வது காணிக்க தசமாக கட்டா கொடுப்பாங்க, 3வது ஆலயத்துக்கு நேரத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிப்பாங்க, எல்லா ஊழியத்திலையும் கலந்து கொள்வாங்க, அவ்வளவுதான், வளரவே மாட்டாங்க. குருத்து வளருது அப்படின்னாலே அந்த மரம் வளர்கிறது என்பதை தெரிந்து அடையாளமாய் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க வளருகிறீங்க அப்படின்னா உங்க தண்டுல என்ன வரணும்? புதுசா குருத்து வந்து கொண்டே இருக்கணும். இந்த பனை மரத்துல அல்லது தென்னங்குருத்துல கூட வைத்துக் கொள்ளுங்களேன், நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு குருத்து வராது. தெரியுமா உங்களுக்கு? டெய்லி வராது. கிராமப்புறத்துல இருப்பீங்கன்னா நீங்க போய் கேட்டு பாருங்க, டெய்லி ஒரு குருத்துலாம் வராது. ஒரு குருத்து வந்து அது வளர்ந்து தன் இலைகளை பிரித்த பிறகுதான் அடுத்த குருத்து வரும். அதுக்கு குறைந்த பட்சம் 90 நாளாவது ஆகுமா? எவ்வளவு நாள் ஆகுமா?
90 நாள். இப்போ நான் கேட்குறேன், இங்கே 90 நாளுக்கு மேலே ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அட நீங்கள் வேறங்க, நாங்களாம் 30 வருஷம் இதே சேரில் தான் உக்காந்துக்கிறோம், பாருங்களேன் பேர் இது வச்சுட்டு போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி இது நீங்கள் பார்த்தா. அப்போ நீங்க 90 நாள் இல்லைங்க, நான் முதல் குருத்து விட்டேன், அந்த குருத்து என்னுடைய இலைகளை விரித்து மற்றவர்கள் நிழலாவோ அல்லது பயனுள்ளவாய் மாறிட்டேன், நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா நீங்க வருஷத்துக்கு குறைஞ்சது 4 குருத்து விட்டு 4 இன்ச்சு அல்லது 4 அடி உயரமாவது நீங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைங்க, நான் நெட்டு வச்சதை போலவே தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில எந்த வளர்ச்சியுமே இல்லை, ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் பார்க்கும்பொழுது, கடந்த வாரத்தில் தான் பார்த்தோம் என்று நினைவுகிறேன், அந்த அத்தி மரத்தை பார்த்து கனி ஒன்றும் காணாமல் இருந்தபடினால இதுக்கப்புறம் அது பயனற்றது என்று சொல்லிட்டு போயிட்டார். அப்போ வளர்ச்சி என்பது எங்க இருக்கணும்னா குருத்து வளர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த குருத்து முதல்ல சொன்னது ஞாபகம் வச்சுங்க, ஆண்டோடைய வேத வசனத்தில் ஊர்ந்து இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்க பாருங்களேன், இன்றைக்கு எதை சொன்ன, முதல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்க அல்லது பனையை போல ஒருவன் வளர்கிறான் என்றால் கிறிஸ்து வலது பார்சத்தில் இருப்பதை போல நம்ம எதை தேடணுமா? மேலானவைகளை தேடணும். பனைமரத்து கீழே போய் நீங்கள் தேடினீங்கன்னா எதுவுமே கிடைக்காது, தெரியுமா உங்களுக்கு? அதிகபட்சம் அந்த காய்ந்த இலைகள் கீழே கிடக்கும், அது ரொம்ப டேஞ்சரஸ், தெரியுமா உங்களுக்கு? பனைமரத்தோட இலைகள்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், நீங்கள் போய் டக்குன்னு கையிலலாம் இழுத்துற முடியாது, கையை காலம் அறுத்துரும், அவ்வளோ பிளேடு மாதிரி இருக்கும். நீதிமான் கீழே விழுந்தாலும் பிளேடு மாதிரி இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை பிளேடோட கத்தி மாதிரி இது. ஏன்னா பைபிள் தான் சொல்றேன், நாவினால வருகிற வார்த்தை ஈட்டியை விட விஷமா கொடூரமாக இருக்கும் சில நீதிமான்களே. ஆனால் நம்ம அதை விட்டுருங்க, அது போவேணாம். ஆனால் நம்ம வேத வசனமோ அல்லது நம்ம வாழ்க்கையில் கீழே அந்த பனைமரத்தை கீழே இருக்கிறதெல்லாம் காஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஓலை ரொம்ப டேஞ்சரஸ். சில நேரத்தில் அதோடைய கூறானது உங்கள் காலெல்லாம் ஏறிடுச்சுன்னா சர்ஜரி பண்ணி தான் வெளியே எடுக்கணும், அவ்வளோ கொடூரமான ஒரு வலியை தரும். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன், நீங்க மேலானவைகளை பார்க்கிறீங்க அல்லது உங்க வாழ்க்கையில மேல வளர்ந்து கொண்டே போறீங்க அப்படின்னா கீழே பார்க்கவே பார்க்காதீங்க. கீழே எப்பவுமே ஆபத்து இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லா கொடூரமான காரியங்களை நடக்கும். ஆனால் பனை மரம் அல்லது பனையை போல நீதிமான் இருப்பான், அவனுடைய குருத்து வேத வசனத்தில் வேரூன்றி இருக்கும் என்றால் கீழே நடக்கிறத எப்பவுமே எந்த சூழ்நிலையிலையும் பார்க்கவே பார்க்காதீங்க. கீழே எப்பவுமே என்ன வேணால் நடக்கட்டும், எனக்கு என்ன. பனைமரத்துக்கிட்ட போய் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கன்னா பனைமரம் தான் போய் பாருங்களேன், அதை எவனும் அது கீழே சுத்தம் கூட பண்ணியிருக்க மாட்டான். கல் எடுக்க போகிறவங்க கூட இருப்பான், பதினி எடுக்க போகிறவங்க கூட இருப்பான், அவன் கூட சுத்தம்லாம் பண்ண மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? அது பாட்டு கரம்பாக தான் இருக்கும் கீழே, ஆனால் மரம் மட்டும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போ ஒன்று நல்லா யோசித்து கொள்ளுங்களேன், நம்ம எதிர்பார்த்தனமா நான் நீதிமானா இருக்கிறேங்க, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையை சுத்தம் படுத்தல, ஏன் வாழ்க்கையில இவ்வளவு முற்களும் கற்களுமா இருக்குன்னா நீதிமான் வாழற இடம் அப்படிதான் இருக்கும். அவன் பயனுள்ளவதனா இருக்கணும், ஏன்னா அவன் மேலானவைகளை பார்க்கணும், கீழானவைகளை பார்க்கவே கூடாது. இப்போ பனையோட ஒரிஜினலான கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா யோபின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜாப் 17:9 பார்க்கலாம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். இங்க பாருங்களேன், முதல்ல இந்த குருத்து நல்லா வேரோட கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அவன் வழி எப்படி இருக்குமா? உறுதியா இருக்கும். நீங்க பனைமரத்தையோ அல்லது தென்னை மரத்தையோ அவ்வளவு சீக்கிரம்லாம் நோண்டிட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? தென்னை மரமாவது ஜல்லி வேறு சைடெல்லாம் வெட்டி ஒரு ஜேசிபி வச்சு இழுத்தா வந்துடும். பனைமரத்தை அப்படிலாம் பிடுங்க முடியாது, மேலேருந்து துண்டு 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 துண்டா வெட்டிட்டு வந்து கீழே இருக்கிறத சுற்றி நோண்டி நடு வேற வெட்டினாதான் அந்த பனை வேற பிடுங்க முடியும். மேக்சிமம் பிடுங்க மாட்டாங்க, அவங்க அதுலேயே கொஞ்சம் மண்ணெண்ணையோ சீமண்ணையோ ஏதோ ஒன்று ஊற்றி கொளுத்திடுவாங்க, அது திரும்ப வளராதபடி. அது அப்படி தான் பனை மரத்தை அழிப்பாங்க, இல்லைன்னா அதை அழிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேருக்கு மேலே இருக்க அந்த ட்ரங்க்கு செத்துரும், அதுக்கப்புறம் கீழே வேர்லேருந்து புதுசாக ஒரு மரம் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பனைமரத்தோடைய குவாலிட்டி. அப்போ நீதிமானுடைய வழி எப்படி இருக்குமா? உறுதியா பிடிச்சுக்கணும்.
நீங்க வேத வசனத்தை மாத்திரம் தான் பிடிச்சிட்டு வாழணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டா அதுல எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன நடந்தாலும் வேத வசனத்தை விட்டு மாற மாட்டாங்க. ரெண்டாவது பகுதி சொல்லுது, சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். இங்க பாருங்களேன், மேல 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 என்ன ஆகணுமா? பலமா இருக்கணும். பனைமரம் வளரும் பொழுது அந்த கிழங்க வேணா பிடுங்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த கிழங்க கூட ஈஸியா பிடுங்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? பனங்கிழங்கு எத்தனை பேர் நோண்டி இருக்கீங்க? ஈஸியா வந்துருமா கையில பிடுங்குனா? வரத சுற்றி பள்ளம் போடணும். அதோடைய வேறு எங்கெல்லாம் போயிருக்க சைடு வேர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டி ஆட்டி பிடுங்கிட்டு குறைஞ்சது ஒரு அடி பள்ளம் சுற்றி போடாதான் பிடுங்கினாதான் அந்த கிழங்கு வரும். நீங்கள் ஒரு முழு மரத்தை முழுசாக முழுங்குறீங்க தெரியுங்களா? ஒரு அடி பள்ளம் போனாதான் அது வெளியே வரும். அது பேசிக் ரூட்டே அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ நீதிமான் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, அவன் வேத வசனத்தில் உறுதியாக இருக்கணும். அவனை பிடுங்கணும் அப்படின்னா பிசாசு உங்களை சுற்றி ஒரு அடி பள்ளம் போடணும். வேரை பிடுங்கணும்னா அதுல பலமா இருக்கணும். அந்த வேறு வளர்ந்து அது மேல முதல்ல அழகா பச்சையா ஒரு சின்ன சின்ன இலையா வரும், இந்த பனை ஓலை. அது வந்துட்டாலே அந்த பணம் விளைவிற்கு தெரியும், வேறு ஆழமா போய்கொண்டே இருக்கு. மேலே எவ்வளவு வளருதோ அதை விட 2 மடங்கு வேறு ஆழமா போகும் பனை மரத்துல. தெரியுமா உங்களுக்கு? 2 மடங்கு வேறு இறங்கும். அதனால்தான் பனை மரத்தை அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது. அப்போ நீங்க பலன் அடைய வேண்டியது ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்க வாழ்க்கையில வேத வசனத்துல உறுதியா பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ரெட்டிப்பாய் கொண்டே உள்ள போகணும். எதுல? வேத வசனத்துல. அடுத்து ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுறான் 84:7 பார்க்கலாம். Psalms 84:7 பார்க்கலாம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். இங்க பாருங்களேன், பலத்தின் மேல் பலன் அடைந்து எங்க வந்து இருக்கணுமா? சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்பட வேண்டியது. சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு நீ நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில குருத்து வந்து நீங்க வளர்ந்து கொண்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க பலனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கடைசியா எங்க வந்து நிக்கணுமா? தேவ சந்நிதியில வந்து காணப்பட வேண்டும். காணாம போயிட்டோம் வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். ஏன்னா திரளான கூட்டம், என்ன முடியாத அளவுக்கு திரளான கூட்டம் அங்கே வந்து நிற்கும். அந்த கூட்டத்தில் நீயும் நானும் நிற்பதற்கு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், பலத்தின் மேல பலன். நம்ம நினைத்து கொள்ளுகிறோம் பலன் என்றால் சரீர பலன் அல்லது பண பலன் அல்லது அறிவு பலன். அதெல்லாம் கிடையாதுங்க. வேத வசனத்தில் பலன் அடையணும். ஒருவேளை நீங்க ஆரம்பத்துல எனக்கு சங்கீதம் 23 தான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எனக்கு சங்கீதம் 23 ஃபுல்லா தெரியுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உண்மையிலே ரொம்ப வீக் ஆகுறீங்க. நீங்க பலனே இல்லை. உங்களுக்கு அநேகமாக சுகரோ பிபியோ வந்துட்டுக்குது, மாத்திரை கொடுக்கணும். பரிசுத்தாவி வந்து மாத்திரை கொடுத்து உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க 10 வருஷமா ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? யாரு வந்தாலும் அசைக்க கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும், எத்தனை விதமான டாக்டரின்கள் வந்தாலும், எத்தனை சத்தியங்கள் வந்து அல்லது எத்தனை போதர்கள் வித்தியாசமா பிரசங்கம் பண்ணாலும் வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நான் வாழ்வேன், அதன்படி தான் நான் பலன் அடைவேன், அதுல தான் என் வேறு இருக்கிறது என்று உறுதியா அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும். இப்போ இதுல சரியா இல்லைன்னு வச்சுங்களேன், காற்றடிக்கிற திசையெல்லாம் மாறிடும். அப்ப நீங்க உங்க குருத்தும் உடைஞ்சிடும், உங்களுடைய சூழ்நிலைகளும் மாறிவிடும். இதுல இன்னொரு காரியம் வாசிக்கலாம். சாலமோன் சொல்லுகிறான், நீதிமொழிகள் 4:18 பார்க்கலாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். இங்க பாருங்களேன், இந்த நீதிமானுடைய பனைமரம் அல்லது பனைமரத்தை போல நீதிமான் இருந்தாலும் அல்லது குருத்து விடுற பனைமரமா நீங்க இருந்தாலும் அது எப்படி இருக்கணுமா? பிரகாசமா இருக்கணும். நீங்க பனைமரத்தை கீழே இருந்தே பார்த்து சொல்லிடலாம் அதுல பாலை விட்டுருக்கா, அல்லது சில மரங்கள் பாலையே விடாது, தெரியுமா உங்களுக்கு? பனைமரத்தில் இப்போ உங்களுக்குலாம் எனக்கு எப்படி சொல்ல தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குறத பார்த்தா பனை மரம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது. எங்கள் ஊரில் தென்னை மரம் தாங்க இருக்குது, பனை மரமே பார்க்காத மாதிரி இருக்குது. ஆண் மரம், சில மரங்கள் பாலையே விடாது. அந்த மரத்தை
அந்த விவசாயி ஒரு தோப்பில் மிஞ்சி போனால் ஒரு மரம் இல்லை 2 மரம் தான் வச்சுக்குவான், மீதி எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க வீடு கட்டுறதுக்கு. அது போல தான் நீதிமானுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் எப்படி இருக்கணுமா? பிரகாசமாக இருக்கணும், பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கணும். மகிமை ஆண்டுடைய வசனம் வாசிக்க வாசிக்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? பிரகாசமாக இருக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனம் தெரிஞ்சால் கூட அவங்க பிரகாசமாக இருக்க மாட்டாங்க, பேர் மட்டும் பிரகாசம்னு வச்சுருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு போதகர் இருக்கார், அவர் பேர் பிரகாசம். ஆனால் அவர் இது வரைக்கும் பிரகாசமாக இருந்தாரானா எனக்கு தெரியாது. ஏன்னா நீதிமான் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன தெரியுமா பண்ணும்? அவனுக்கு எதிராக இருக்க சத்துருக்களை நிர்மலம் ஆக்கி கொண்டே இருக்கும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? வளர்ந்துக்கிட்டே இருப்பான். வளர 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 அநேகருடைய கண்கள் படுகிற அளவுக்கு உயரமாக இருப்பான். நீங்கள் ஒருவேளை எல்லையில் கல் வச்சு அளந்தா கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை 5 ஏக்கர் தள்ளி போயிட்டீங்க வச்சுங்களேன், எல்லையில் இருக்க கல் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் இந்த லேண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களை கேட்டு பாருங்க. அந்த 5 ஏக்கர் தூரத்தில் ஒரு மஞ்சள் கல் தெரிதாங்கன்னா தெரியாது, ஆனால் பனைமரம் தெரியும். தெரியுமா உங்களுக்கு? அதோ தெரிந்து பாருங்க, பனைமரம்னா எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அது பிரகாசமாக தெரியும். நீதிமானுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். நீங்கள் வேத வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, வேத வசனத்தில் உறுதியாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை காணாமல் அல்லது ஏதோ ஒரு குட்டி மரமாக இருந்து ஏதோ தோப்புக்குள்ளே ஒளிஞ்சு இருக்கிறத போல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிரகாசமாக மாற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், பிரகாசமாக இருக்கணும். அடுத்து ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 3:13 வாசிக்கலாம். 3:13 1 தெசலோனிக்கர். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, இப்ப பாருங்களேன், இப்போ என்ன ஓலை பரலோகத்தில் கொண்டு போய் காட்ட போகிறோம், அல்லது ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாய் என்ன ஓலையை காட்ட போகிறோம். இங்கே வெளிப்படுத்தல் நம்ம வாசித்ததை போல 7:9 என்ன ஓலை அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். 3 காரியம். முதல்ல இயேசு கிறிஸ்து எல்லா பரிசுத்தவான்களோட வரும்பொழுது வாசிக்க முடியுங்க, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஓலை என்ன தெரியுமாங்க? உங்க கையில பிழையற்ற பரிசுத்தம். இந்த பணம் குறுத்து சாப்பிடலாம், தெரியுமா? உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கடிச்சு. அது ஒன்றும் பண்ணாது, குறுத்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், உங்கள் வயிற்றையோ வாயையோ கிழிக்காது, நீங்கள் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அப்போது பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டியது அப்படிப்பட்ட ஓலை உங்கள் கையில் இருக்குதா அப்படின்னு மட்டும்தான் பாருங்க. அங்கே போகும்போது பரலோகத்தில் இந்த பண ஓலையை கொண்டு போக முடியும்னா கொண்டுலாம் போக முடியாது. அங்கே ஓலையே கிடையாது, அங்கே பனை மரமும் கிடையாது, இல்லை தென்னை மரமும் கிடையாது, குருத்தோலையும் கிடையாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம், நீங்கள் ஆண்டருக்கு முன்பதாய் போயிட்டு நீங்கள் அவருக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது எப்படி இருக்கணுமா? பிழையற்றவர்களாய் பரிசுத்தவான்களாய் இருக்கணும். இப்போ பிழையற்ற பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்தவான்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்த பொழுதே பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாறிவிடும். இதுல பிழையற்ற பரிசுத்தவான்கள் என்றா வேத வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல கூட மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது ஒரு யூத வாலிபனை பார்த்து ஆண்டவர் ரொம்ப வியத்து அவன் மேல அன்பு கூர்ந்தார். கடைசியில் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியல. உடனே நம்மால் சும்மா இல்லை, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது, ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஆள் கவுண்டர் கொடுத்துருவார். இயேசுநாதர் ரொம்ப ஷார்ப்பாக எங்கெங்கெல்லாம் வேத வசனத்தில் கவுண்டர் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்து வச்சிருவார். அதே போல தான் பிழை இல்லாத பரிசுத்தவான்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் வேத வசனத்தை வச்சு பிசாசு உங்களை மடக்கக்கூடாது. பிசாசு உங்களை மடக்கவே. உதாரணத்துக்கு ஒருவேளை நீங்கள்
நான் ஓலையை வச்சுருந்தா பரலோகம் போயிடலாம் அப்படின்னா இந்த ஓலையை வச்சுருந்தா பரலோகம் போக முடியாது. கையில் வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது போக முடியாது. நீங்கள் வேதத்தை நல்லா வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா இதில் இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அது உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், யாருக்கும் சொல்கிறாதீங்க. இந்த ஓலையை வச்சுட்டு ஓசனான்னு சொன்னவங்க தான் கடைசியில் போட்டு தள்ளுங்கன்னு நாங்கள் அவரை வாசிக்கும் போது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். நான் ஐயோ இன்னைக்கு ஓலை கொடுக்குறோமே, சொல்லாமா வானாமான்னு இருந்தேன். சரி வச்சுங்க, உங்க விருப்பம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பிழை உள்ள பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பரிசுத்தவான்களையா போலவே இருப்பாங்க, பனைமரம் போலவே இருக்கும். அந்த பனைமரம் கனியே இருக்காது, அது ஆண் மரமா இருக்கும், அது மலட்டு மரமா இருக்கும். அந்த மரத்துல எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதுவும் உயர நட 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 வளர்ந்துருக்கும். அதோடைய இலையும் பயன்படும், அதோடைய குருத்தம் பயன்படும், அதோடைய டங்கம் பயன்படும். அதுல இருந்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இன்றைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் பிழை உள்ளவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். பிழை என்பது வேத வசனத்தில் முதல்ல ஒரே ஒரு மிஸ்டேக்கை மட்டும் சொல்லிடுறேன் பாருங்களேன். என்ன தெரியுமா? முதல் உடன்படிக்கையும் கடைசி உடன்படிக்கையும் இயேசு வாழ்ந்தபோது சொன்னது என்ன சொன்னாரு? எல்லாரிடத்துலையும் கோபமா இருந்து மூஞ்சி மேல குத்துங்கன்னாரு. நம்ம செய்யறோமா? செய்யறதில்லை. ஏன்? இன்றைக்கு ஆலயம் முடிந்த பிறகு நீங்கள் வெளியே போய் வரிசையா நின்று ஒவ்வொரு மூஞ்சிலையும் குத்துங்க. அதன சொன்னாரு, அன்பா இருங்கன்னாருங்க, வேற எதுவுமே சொல்லுங்க. அதையே நம்மளால செய்ய முடியல, அதுலயே நமக்கு பிழை இருக்கு. ஆளை பார்த்து தான் அன்பா இருப்போம் நம்மளாம், தெரியுமா உங்களுக்கு? மூப்பரை பார்த்தா ஐயா தோத்துறங்க ஐயா அப்படின்னுவோம். இன்னொரு ஐயாவை பார்த்தா இன்னொரு ஐயா தோத்துறங்க ஐயானுவோம். இன்னொருத்தரை பார்த்தா என்ன பதா எப்படி இல்லை ஐயா அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். புரியுதுங்களா? ஏன் இவரை பார்த்தா ஒரு தோத்திரம், அங்க பார்த்தா ஒரு கோத்திரம்ட்டு போறோம்? ஒரே மாதிரி பழகணும், ஒரே மாதிரி அன்பு இருக்கணும். இயேசு கல்லனிடத்திலையும் அதே அன்பா இருந்தார், யூதாஸ் இடத்துலையும் அதே அன்பா தான் இருந்தார். 3 வருஷத்துக்கு முன்னாடி யூதாஸ் இன்டர்வியூக்கு வந்த பொழுது இயேசு அவனை பார்த்தோன்னே வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி வந்திருக்கும், இவன் தான் நம்மளை காட்டி கொடுக்க போறான். தெரியுமா? தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுங்க இயேசுவோட அட்வான்ஸ். தெரியுமா உங்களுக்கு? யூதாஸ் வரும்போதே இயேசுக்கு தெரிஞ்சிருக்கும், இவன் தான் நம்மளை காட்டி கொடுக்க போறான். இயேசு அவன்கிட்ட போயிட்டு, தம்பி நீ என்னை காட்டி கொடுக்க போகிற, 12வது சீசனாய் பின்னாடி ஒளிந்து கொள்ளி, என் கண்ணு முன்னாடியே வராத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு அவன் கையில் ஃபைனான்ஸை கொடுத்தார். அவன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வச்சிருந்தார். அவன் தான் கடைசி வரைக்கும் ஃபைனான்ஸில் ஆட்டை போடுறவனா இருந்தான். அதே காசுக்காக போய் மறுத்துட்டான். ஆனால் அவர் அவங்க மேலே ஒரு அன்பையும் பேதுரு மேலே ஒரு அன்பையும் காட்டினாருன்னா கிடையாது. ஒரே மாதிரி தான் அன்பாக இருந்தார். அப்போ விசுவாசிகளாக இருக்கிற நீ நானும் பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணும்னா ஒன்று செஞ்சு பாருங்களேன், அன்பாக இருங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க. அன்புடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமாங்க? அமைதலாக இருப்பது, அன்பாய் இருப்பது. எல்லா சூழ்நிலையிலும் அமைதலாக இருப்பது, அன்பாய் இருப்பது. நீங்க எப்பவுமே பாருங்களேன், ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க அமைதலா இருந்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவீங்க. இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு அந்த ராத்திரியில் எப்படி இருந்தார்? கத்தி கூச்சலிட்டு கொண்டிருந்தார், அமைதலா இருந்தார், அன்பை வெளிப்படுத்தினார். எந்த அன்பை வெளிப்படுத்தினார்? உனக்காக எனக்காக மரிப்பதற்கான அன்பை வெளிப்படுத்தினார். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் பிழையற்றவர்களாய், வேதத்தில் நிறைய புதிய ஏற்பாடு வரைக்கும் எடுத்துங்களேன், பழைய ஏற்பாடெல்லாம் விட்டுருங்க, அதுல நிறைய உடன்படிக்கையில் அதெல்லாம் கடைப்பிடிப்பது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆராதனைக்கு வரும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்க முதல்ல ஆடோ மாடோ கோழியோ எதையாவது எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து யாருக்கு கொடுக்கணும்? நான் தின்னுட்டு குண்டா இருக்கணும் அப்படிலாம் இல்லை, எடுத்துகிட்டு வந்து ஆண்டருக்கு பலி செலுத்தணும். அப்படிலாம் செலுத்துனீங்கன்னா உங்களை வந்து பீட்டா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. பீட்டா தானே, ஏதோ ஒன்று பீட்டாவோ போட்டாவோ தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அப்படி செய்ய முடியாது. ஆனால் இங்கே வரும்பொழுது ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்களேன், பிழையற்றவர்களாய் புதிய ஏற்பாடுல 4 சுவிசேஷம் சொல்லுகிறதை போல நீங்க வாழ்வீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிழையே இருக்காது. இயேசுவை மாத்திரம் எடுத்துக்கலாம், நம்ம வேற யாருமே வேணாங்க, வேற யாருமே வேணாம். 2 கல்லன்கள் இருந்தாங்க. 2 கல்லன்ல ஒரு கல்லன் அவரை ரொம்ப நெகைத்து கொண்டே இருந்தான். என்ன நம்ம சொன்னா, இவன் எல்லாரையும் ரட்சித்தான், இவனும் என்ன பண்ணான்னு தெரில, எப்படிப்பட்ட பாவம் பண்ணான்னு தெரில, இவனுக்கும் சிலுவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா. ஆனால் இன்னொரு கல்லன் அழகா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிட்டான். ஆனால் ஆண்டவர் 2 பேரையும் ஒரே கண்ணில் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு. அப்ப நீங்களும் நானும் பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணும்.
அதை தான் முதல்ல அங்கே போனால் ஆண்டவர் பார்ப்பார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் போவாங்கன்னா போவாங்க, இளைப்பாறுதல் ஸ்தலம் வரைக்கும் போவாங்க. எங்கே வரைக்கும் போவாங்க? பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வரைக்கும் வாங்கிடலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு அவங்களை ட்ரெயினில் ஏற்றிடுவாங்கன்னா சத்தியமாக ஏற்ற மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். கூடாஞ்சேரி ஸ்டேஷனில் போயிட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு செங்கல்பட்டுக்கு ட்ரெயினில் போய் பாருங்களேன். உங்களை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு ஃபைன் கட்ட வைப்பாங்க. பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வாங்கிட்டு பயணமே பண்ண முடியாது. நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள் தான், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. நானே ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள்லாம் பரிசுத்தவான்கள் தான். நீங்கள் உங்களை போல பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் கூட இல்லை. ஆனால் பிழையற்றவர்களாக இருக்கிறோமா? எந்த விதத்திலையும் பிசாசு நம்மளை குற்றப்படுத்தாத அளவுக்கு இருக்கிறோமா? இயேசுவை பார்த்து பிலாத்து என்ன தெரியுமா சொன்னா? இந்த மனுஷன்ல ஒரு குற்றத்தையும் காணல. இன்னைக்கு ஒருவேளை உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பற்றி லிஸ்ட் கொடுங்கன்னா பேப்பர் பத்தாது, அடிஷ்னல் பேப்பர் கொடுங்கன்னு. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே. இப்போ மூப்பர் பக்கத்தில் ஸ்டீஃபன் பிரதர், பிரதர் அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னா பிரதர் பேப்பர் கொடுத்தா, பிரதர் நீங்கள் ஒரு 10 பண்டில் வாங்கிட்டு வந்துருங்கன்னுவார். மூப்பர்கிட்ட அவர்கிட்ட கொடுத்தா, பிரதர் நீங்கள் லாரியில் இறக்குங்க பேப்பர்ன்னுவார். ஏன்னா நமக்கு குறைகள் மாத்திரம் தான் கண்ணுக்கு தெரியும், பிழைகள் மாத்திரம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது பிசாசு அப்படிதான் பார்ப்பான். பிசாசு எப்படி பார்ப்பான்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் பிரச்சனைகளையும் அல்லது உங்களுடைய பலவீனத்தை தான் கொண்டு வந்து அங்கே நிறுத்துவான். அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? பிழையற்ற. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுவார் என்றால் நீங்க பரலோகத்தில் நிற்கும் பொழுது உங்க கையில் இருக்க வேண்டிய முதல் ஓலை பிழையற்ற பரிசுத்தவான்களா. உங்க வாழ்க்கையில் எந்த பிழையும் இல்லை, நான் வேத வசனத்தின்படி வாழ்ந்திருக்கேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் எப்பவுமே கவலைப்படாதீங்க, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இல்லைங்க எனக்கு அங்கங்கே நான் வேத வசனத்தை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கிறேன்னா இன்றைக்கு தீர்மானிங்க, வேத வசனத்தை மாற்றவே மாற்றாதீங்க, அப்படியே வாழுங்க. 2வது பகுதியை வாசலாம். 99 சங்கீதம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவதற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். 2வது காரியம் என்ன தெரியுமாங்க? அவரை மாத்திரம் தான் உயர்த்தணும். அங்கே போயாச்சு அப்படின்னா பரலோகத்துக்கு போயிட்டா யாரை உயர்த்தி பணிந்து கொள்ளணுமா? இயேசுவை மாத்திரம்தான், பிதாவாகிய தேவனை மாத்திரம்தான் உயர்த்தணும். இது எங்கே ஆண்டவர் பார்க்குறாருன்னு வச்சிங்களேன், ஆலயத்தில் தான் பார்க்குறாரு. ஆலயத்தில் வரும்பொழுது நம்ம யாரை உயர்த்துகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். ஏனென்றால் ஆலயங்கள்லாம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, வர வர ரொம்ப மன கஷ்டமான ஒரு காரியம் தெரியுமா? ஆவியானவரை உயர்த்துவதே கிடையாது. அவன் திறமையை தான் காட்டுனுக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க திறமையை காட்டணும். ஒருத்தனை கேட்டால் எனக்கு நல்லா வாசிக்க தெரியும், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு வாலி பையனுமா. ஒருத்தனா நல்லா பாட தெரியும், ஒருத்தனா எனக்கு வர்ஷிப்பு நல்லா தெரியும், ஒருத்தனா நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும். இங்கே வேத வசனத்தையும் ஆவியானவரையும் யார் உயர்த்துகிறோமோ அங்கே போகும்பொழுது யாரை உயர்த்த தானா வரும்? ஆவியானவரை உயர்த்த, ஆண்டவரை உயர்த்த வரும். இங்கேயே உனக்கு வரலன்னு வச்சுங்க, அங்கே வராது. இங்கேயே வரல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் எப்பவுமே குழந்தைங்களுக்கு பெரியவங்க வந்தால் எழுந்து சோத்திரம் சொல்லு சொல்லுவோம்ல. இப்போ பாஸ்டர் வந்தால் என்ன சொல்லுவோம்? வீட்டில் குழந்தைங்க ஐயா வந்து தோத்திரம் சொல்லுன்னுவோம். சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? எதுக்கு சொல்லி கொடுக்குறோம்? சின்ன வயசுலேயே கற்றுக்கணும். அது பெரியதாக ஆகும்போது ஆலயத்துக்கு வரும்பொழுது அல்லது யாரையா பெரியவங்களை பார்க்கும்போது பார்த்த உடனே தோத்திரங்க ஐயா தோத்திரம் பிரதர் சொல்ல கற்றுக்கிறது. நமக்கு இங்கேயே வரல, இங்கேயே ஆண்டவரை உயர்த்தலை, இங்கேயே ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்த முடியல. அங்கே போனால் நம்ம பெருமை மாத்திரம்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்னத்துக்கு சொன்னாருன்னு தெரியல. என் நாமத்தினால, உங்களுடைய நாமத்தினால நாங்கள் பேய ஓட்டணும், அற்புதம் செஞ்சோம், செத்தவங்களை வரைக்கும் எழுப்பணும். பார்த்துக்கினீங்களா? பைபிள் நல்லா தெளிவாக சொல்லுது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். செத்தவர்களை மரித்தவர்களை வரைக்கும் எழுப்பணும். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவார், தம்பி எல்லாம் உன் பேருக்கு செஞ்ச, என் பேர் அங்கே இல்லவே இல்லை. என் பேர் சில கூட்டங்கள்லாம் கூப்பிட்டா இந்த போதகர்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கள் ஃபோட்டோ போட்டுருங்கன்னுவாங்க. எனக்கு மனசில் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒன்று தான் அங்கே ஒரே ஒரு இது தான் எழுத்து இல்லை, கண்ணீர் அஞ்சலின்னு ஒன்று போடுவாங்க தெரியுங்களா, அது மட்டும் தான் இருக்காது. உங்களுக்கு வெளியே போய் சொல்கிறாதீங்க நான் சொன்னிட்டு. மற்றபடி ஃபோட்டோ அழகாக இருக்கும். அங்கே யார் இருக்கணும் தெரியுங்களா? வேத வசனம் இருக்கணும். நீங்கள் நான் நிறைய இடத்துல சொல்கிற காரியங்கள்,
உங்க வாழ்க்கையில வேத வசனத்தை எங்கெல்லாம் உயர்த்துறீங்களோ அங்க ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க போகும்பொழுது நீங்க உயர்த்தப்படுகிறீர்களா. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினால எவனா இங்க தாழ்த்தப்படுகிறானோ அங்க நான் அவனை உயர்த்துகிறவனாய் இருக்கிறேன். இங்க நமக்கு தாழ்மையே கிடையாது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவதே கிடையாது. வேத வசனத்தை இங்க உயர்த்துவதே கிடையாது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணா, இன்னைக்கு நான் விடுறேங்க 10 மணி, இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிருவேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, எத்தனை வேத வசனம் நீங்க சொல்ல முடியும் அப்படின்னா, வாளாக்காமல் தலையாக்குவேன். அதுக்கு முந்தின வசனம் தெரியுமா உங்களுக்கு? உடன்படிக்கை இருக்கு. அதுல ஆண்டவரே என்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். அதுக்கு முந்தின வசனம் உடன்படிக்கை இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. அப்போ ஒன்று நாள் நீ உயர்த்தப்படும் பொழுது வேத வசனத்தை உயர்த்துகிறாயா இங்க. அப்ப அங்க போகும்பொழுது நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அங்க போய் ஓசன்னான்ற பாட்டு பாட முடியாது, அல்லது வேற எதுவுமே சொல்ல முடியாது. அங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். இதை இங்கேயே சொல்லாம வாயை மூடி நின்றா இங்கேயே இரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்ப இதை இங்க பயன்படுத்த முடியல, இங்க நம்ம வாயினால அறிக்கை செய்ய முடியல அப்படின்னா அங்க போய் ஆண்டவரை உயர்த்தப்பட முடியாது. அங்க நீங்க போய் உயர்த்தக்கூடிய ஒரு 2வது பெரிய ஓலை என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற ஒரே ஒரு தருணத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. அப்ப நீங்களும் நானும் இங்க யாரை உயர்த்துகிறோம்? கடைசியா உணவு பார்த்து முடிச்சலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினா பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். இங்க பாருங்களேன், 3வது ஒரு ஓலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. என்ன தெரியுமா? பரிசுத்த பயம். பரிசுத்த பயத்தோட பரிசுத்தமாக்குதல், அல்லது பரிசுத்த பயம். தேவ ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்பொழுது ஒரு பயம் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, பிசாசுக்கு அங்க போக பயம் தெரியுமா உங்களுக்கு? எப்போன்னு சொல்றேன், யோபுன்னு ஒருத்தன் இருந்தான் வேதத்துல. ஆண்டவர் திடீர்னு யாராம ஒளிஞ்சிருந்து மூளையை எட்டி பார்க்கறான்னாரு. அவன் போய் நடு சபையில நின்று நான் வந்திருக்கிறேன் அப்படி நான் சொன்னான் கிடையாது. அவன் எங்கேயோ ஒரு முள்ள உட்காந்துருந்தான். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் எல்லா இடத்திலும் உலாவுவதனால அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் எங்கேயோ ஓடி ஒளிய முடியாது. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், அவன் கூட அங்க பயந்து தாங்க நின்ன ஆண்டோடைய சமூகத்துல. ஆனா இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நமக்கு ஆண்டோடைய சமூகத்துல வரும்பொழுது என்ன இல்லை? பயமே கிடையாது. பயமே கிடையாது. அங்க போய் நிக்கணும்னா ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? சிங்காசனத்தில் அவர் எழுந்து உட்கார ஆரம்பிச்ச உடனே 34 பேர் தலை குப்புற அவரை விழுந்து பணிந்து கொள்ளுவான். இந்த 34 பேரும் சின்ன ஆளுங்க நினைச்சுக்கிறீங்க, சாரி 24 பேரும் சின்ன ஆளுங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுல 12 சீஷர்கள். எப்படிப்பட்ட சீஷர்கள் தெரியுமா? இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி அவ்வளோ பெரிய சபையை கட்டின பேதுருவோம் அவருக்கு முன்பதாக எப்படி தலை குப்புற விழுவான். நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், நான்லாம் பரலோகம் போனால் ஆண்டரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், பயமே கிடையாது. ஆண்டரை பார்த்து கேள்வி கேட்டாலும் அவர் உங்களுக்கு பதில் சொல்கிறது தான் வெயிட் பண்ணுகிறார். தெரியுமா உங்களுக்கு? நம்ம நினச்சி கொண்டிருக்கோம் பரலோகம் போனாலும் ஆண்டரை கேள்வி கேட்கலாம். கேள்வியெல்லாம் கேட்கவே முடியாதுங்க. இன்றைக்கு திருச்சபையில் நீங்கள் கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தானே தெரியல. வேதத்தில் அப்படிப்பட்ட உரிமையே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ, எப்படி செயல்படுத்துகிறாரோ அப்படிதான் சபை செல்ல வேண்டும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நமக்கு பயம் என்பது ஒரு பொட்டு கூட கிடையாது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த 3 ஓலை கையில் இருந்தால் அங்கே போகலாம். முதல்ல சொன்ன பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணும். பரிசுத்தவான்களாக இருப்பது முக்கியம் அல்ல. 2வது சொன்ன ஆண்டவருடைய வசனத்தையோ அல்லது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லிடுங்க. ஏனென்றால் அங்கே போனால் அதுதான் உயர்த்தி சொல்ல போகிறோம். 3வது ஆண்டவருக்கு பயப்படுகிற ஓலை உங்கள் கையில் இருக்கணும். இந்த 3 ஓலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் நீங்கள் காணப்பட முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் குருத்து ஓலை எப்படி வேத
அந்த வேரோட கனெக்ட் ஆகியிருக்கிறதோ அதே போல் என் ஆவிக்குரிய வாழ்க்கை வேத வசனத்தோட கனெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் தான் கனெக்ட் பண்ணுவார். நம்மளாம் கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது, நீங்களாம் நினச்சா பண்ணவே முடியாது. எத்தனை பேர் பைபிளை இந்த வருஷத்தில் வாசித்து முடிக்கணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாதியில் விட்டுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தொடங்குவோம், ஆர்வ கொளாரில் தொடங்குவோம், எடுத்தோடனே மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசனே மண்டை குழம்பிடும். என்னடா வெறும் ஆம்பளைங்களா பெற்றுக்கிறாங்க, நம்ம ஊரில் பொம்பளைங்க தானே பெற்றுக்குவாங்க தெரியுமா உங்களுக்கு? பைபிளை வாசிக்க ஆரம்பித்தா நாங்கள் கூட என்ன வெறும் ஆம்பளைங்களா பெற்றுருக்காங்க, ஒருவேளை அந்த காலத்தில் ஆம்பளைங்களுக்கு கருப்பு பை இருந்ததோ அப்படின்ட்டு பாதியில் விட்டுருவோம். அதையும் தாண்டி கொந்தூரம் லூக்கா 2ஆம் அதிகாரம் வரும்பொழுது நல்லா தூக்கம் வரும், விட்டுருவோம், பாதியில் விட்டுருவோம் எல்லா காரியங்களையும். ஆனால் ஒன்று நாள் தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், உங்கள் வேறு வேத வசனமாக இருக்க வேண்டும். கண்களை மூடி இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குருத்தையும் பிசாசு எடுக்கணும்னு தீர்மானிச்சா அது ஆண்டோடைய சமூகத்தில் நிலையாய் நிற்கணும். வேதம் சொல்லுகிறது 7 நாளும் பண்டிகை கொண்டாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 7 நாளும் ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அருமையான பரிசுத்தவான்களே, நம்ம வாழ்க்கையில் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது 3 காரியம், 3 ஓலை மாத்திரம்தான் ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். 1, பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும். எந்த விதத்திலையும் பிசாசு உங்களை பார்த்து இந்த வசனத்தின்படி இவன் பாவம் செஞ்சிருக்கிறான், இந்த வசனத்தை இவன் மீறிட்டான், இந்த வேத வசனத்துக்கு விரோதமாக இவன் செயல்பட்டு விட்டான் என்று உன்னையும் என்னையும் பார்த்து குறை சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கை தான். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் பிசாசு ஈஸியாக குறை கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு ஒருவேளை பரலோகத்தில் அவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கும் என்றால் பிசாசு உங்களை குறை சொல்லாத அளவுக்கு பிழையற்ற வாழ்க்கை, பிழையற்ற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? 2வது, அவரை எல்லா நேரத்திலையும் உயர்த்தி இருக்கிறோமா? அப்போ தான் அங்கே போனால் உயர்த்த முடியும். சிலர்லாம் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டதில்லை, அப்புறம் அங்கே போய் அவருடைய சத்தம் என்ன என்று நமக்கு தெரியும். அப்படி என்றால் அவரை உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தணும். 3வது, ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஒரு தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். என்னை காண்கிறவர், என்னை சுத்திகரிக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற ஒரு பயம். அந்த பயம் இருந்தாலே ஆண்டுடைய சமூகத்தில் வரும்பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க, மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு, மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. காரணம் என்ன தெரியுமாங்க? நான் அங்கே போகும்பொழுது வெளிப்படுத்தல 7:9 வாசித்தது போல என் கையில் இருக்க போகிற முதல் ஓலை எந்த பிழையில்லாத பரிசுத்தவான் என்ற ஓலையை ஆண்டவர்கிட்ட காட்டுவேன். ஆண்டவரே, நீர் என வேத வசனத்தில் வேறு ஊன்றி நான் இருக்கிறேன், வேத வசனத்தின்படி தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், வேத வசனம் தான் எனக்கு குருத்துக்கான எல்லா நீரூற்றம் கொடுத்தது என்று அவருக்குள்ளே வளர்ந்து செல்லுகிறவனாய் மாறவன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்கிறதா என்பதை பார்க்கணும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் நாங்கள் நீதிமானை போல வளரும் பொழுது, எங்கள் வாழ்க்கையில் குருத்து விட்டு வளரும் பொழுது அது வேறு வேத வசனத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நாளை கொடுத்ததுக்காய் நன்றி ராஜா. இந்த நாளில் ஆமாம், சில நேரத்தில் என் வேறு பக்கத்தில் இருக்க தண்ணியெல்லாம் உரியுது என்று சொல்வார்கள் என்றால், ஒப்பு கொடுப்பார்கள் என்றால், இன்றைக்கு வேத வசனத்துக்குள்ளே எங்களுடைய வேறு ஊன்றி பலத்தின் மேல் பலன் அடைய உறுதியான ஒரு வேரா, ஸ்ட்ராங்கா வேத வசனத்தில் நிற்கிறவர்களா, எல்லா நேரத்திலையும் சொலிக்கிறவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அங்கே உங்களுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது இங்கே உங்களை உயர்த்தி உமக்கு பயப்பட்டு இங்கே எந்த பிழையில்லாத வாழ்கிறவர்களாய் பரிசுத்தாவினர் எங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை, நாங்கள் மாம்சத்தில் பிறந்து மாம்சத்திலே வாழ்கிறவர்கள். பரிசுத்தாவியானவர் எங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பிழையற்றவர்களாய் ஜொலிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் ஒவ்வொரு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.